அனைவருக்கும் வணக்கம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மா, பெரிய கம்மா. இந்த கம்மாயை நம்பி தான் ஒரு 3 ஊர் இருக்குது. இந்த கம்மாயில் மழை பெஞ்சு தண்ணி நிறைஞ்சா மட்டுமே விவசாயம் பண்ண முடியும். இந்த கிராமத்தில் இந்த கம்மா ஃபுல்லாக நிறைஞ்சா மடை ஒன்று இருக்குது. அந்த மடையை ஓப்பன் பண்ணால் தான் அங்கிட்டுள்ள வயல்களுக்கெலாம் தண்ணி பாயும். இந்த கோயில் உள்ள இந்த ஊர், அப்புறம் அந்த லாங்கில் உள்ள அந்த ஊர், அப்புறம் இந்த ஊருக்கு பக்கத்தில் இன்னொரு கோயில் பக்கத்தில் இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டம் சிறைக்கோட்டை, துலுக்க சிறைக்கோட்டை, அங்கிட்ட நெடுங்குறிச்சி அப்படின்ற ஒரு கிராமங்கள்லாம் இருக்குங்க. அங்கே இந்த கம்மா நிறைஞ்சு ஃபுல்லாக அந்த நிறைஞ்சால் மட்டும் மடையை திறந்து விட்டால் அங்கே பருத்தி, இப்போ நெல் போட்டிருக்காங்க, மிளகாய் போட்டிருக்காங்க. வறட்சி, இப்போ மழை பெஞ்சனால ஒன்றும் தெரியல. மழை பெய்யாத கால இதில் அந்த தண்ணியை தான் திறந்து விட்டு மடையிலேருந்து தண்ணி பாய்ச்சி இந்த வயல்கள்லாம் பாய்ச்சுவாங்க. இது பார்த்திங்கன்னா மழை பெஞ்ச தண்ணியே நிறைஞ்சு போயிருக்கு வயலில். இங்கே நான் பாருங்கள், இந்த வயல் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு மழை பெஞ்ச தண்ணி. இப்போ மழை பெஞ்சிருக்கனால ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. இப்போ இந்த நேரம் பயிரெலாம் பறிகிற ஸ்டேஜில் இருக்கும். இப்போ கார்த்திகை மாதம் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்ப்பமான பெண் மாதிரி இப்போ இந்த பயிர் ஃபுல்லாக பயிர் அப்படியே வெளியில் வர்ற அளவுக்கு, இந்த கருது ஃபுல்லாக வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் இருக்கும் பயிர். இப்போ தான் இந்த பயிரே சின்னதாக இருக்குங்க. இனிமேல் இந்த பயிர் கொஞ்சம் இப்போ இதாகி இந்த வட்டம் அறுவடை கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் ஆகும். ஏன்னா நேரம் மழை லேட்டாக, இது வானம் பார்த்த பூமி, மழை லேட்டாக பெஞ்சிச்சுங்க. இப்போ விதைச்சோன்னா விதைச்சேங்க, விதைச்சி ஈரத்தில் விதைச்சேன். மழை பெய்யவே இல்லை. முளை அப்படியே பயிர் உள்ளக்கே வெளியில் வர முடியாத அளவுக்கு மழை இல்லாதனால அப்படியே உள்ளே இதாகிடுச்சு. இது என்னோடய குலதெய்வம். நாங்கள் இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு இருந்தோம் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா. இந்த இடத்துல சின்ன குடிசை வீடு, அதில் தான் வாழ்ந்தோம். அங்கே எங்களோட குலசாமி இருக்குங்க. ஒரு நாள் எங்கள் கனவில் இங்கே நான் இருக்கேன், என்னை ஏன் இருட்டுக்குள்ளே போட்டிருக்க, வீடே இல்லை அப்படின்னு அழுதனால நாங்கள் இந்த இடத்துல பௌர்ணமி அன்னைக்குன்னு கல் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சுற்றி வீடு இருந்துச்சு. இப்போ அவங்கெல்லாம் வீடு கட்டி வெளியில் போயிட்டாங்க. இந்த இடம் மட்டும் அப்படியே இதாக புல் இதெல்லாம் முளைச்சிருக்கு. நான் போய் வெள்ளி செவ்வாய் இந்த இடத்த நல்லா சீச்சிட்டு விளக்கேற்றி வைப்பேங்க. எதுவுமே இல்லை, ஒரு பொங்கல் பிரசாதம் ஏதாவது செஞ்சு கொண்டு போவேன். நான் இந்த ஊரில் தான் இருந்தேன். இப்போ வீடு இல்லாதனால பக்கத்தில் பரமக்குடியில் போய் வாடகைக்கு வீடு எடுத்து அங்கே இருக்கோம். குழந்தைகளை படிக்க வச்சுட்டு ரொம்ப கஷ்டந்தாங்க படுறோம். வேறு என்ன பண்ணுறது? அந்த கஷ்டத்துலையும் நம்ம குலசாமி எழுதக்கூடாதுல்ல. இதை நாங்கள் இருக்கிற வீடுங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கும் தீபம் ஏற்றினது. மாடியில் இருக்கோம். 4500 வாடகைங்க. பாருங்க, மூணு குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க, ஒரு பையன். பொண்ணு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. தான் நிற்கிறா, அவள் தான் என்னோடய பொண்ணு. விளக்கேற்றிட்டு இருக்கா. நான் இப்போ தான் வர்றேன். எங்கள் குலசாமி கோயிலில் தீபம் ஏற்றிட்டு கார்த்திகை மாதம் வரேங்க. சரியான இடியும் மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. செம்ம இடி மழை. இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கலே சரியான இடி விழுது. இது நான் வீட்டுக்குள்ளே வச்சு கும்பிட்ற பெண் தெய்வம். வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல. பக்கத்தில் உள்ளது மயில். எங்கள் வயலில் நிறைய